ஆஹா, டூலெட் போர்டு. வீடும் தனி வீடாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஃபோன் பண்ணி பார்ப்போம். 9760. ஓகே. ரிங்கு போதும். யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ. யார் சார்? மேடம், குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். மேடம், நான் உங்கள் வீடு ஒன்று டூலெட் போர்டு பார்த்தேன். ஆமா சார். அதான் அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் தான் மேடம் கேட்டேன். அப்படிங்களா? நீங்க எங்க சார் இருக்கீங்க இப்போ? நான் சென்னை தான் மேடம். அப்படிங்களா? ஓகே சார். எங்க ஒர்க் பண்றீங்க? பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். அப்படிங்களா? நீங்க ஃபேமிலியா இல்ல பேச்சுலரா? ஃபேமிலி தான் மேடம். நியூ மேரேஜ் பண்ணோம் இப்பதான். நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான் மேடம். அப்படிங்களா? சரி சார், நான் 2 தெரு தள்ளி இருக்கேன். சரி மேடம், இது வீடு எப்படி மேடம்? டபுள் பெட்ரூமா சிங்கிள் பெட்ரூமா மேடம்? சார், அது பெரிய வீடு, டபுள் பெட்ரூம் தான் சார் அது. அப்படிங்களா? ஆமா. ரெண்ட் எவ்வளவு மேடம் ஆகுது? வாடகை 10,000, 1,00,000 அட்வான்ஸ். ஓகே. தண்ணிக்கு 500 ரூபாய். அது நீங்க முதல்ல வீட பாருங்க சார், அப்புறமா பேசிக்கலாம் அத பத்தி. சரி ஓகே மேடம். கரண்ட்லாம் எப்படி மேடம்? கரண்ட் ஈவி நீங்களே தான் சார் கட்டிக்கணும். சரி ஓகே மேடம். ஓகே மேடம், நான் இப்ப அங்கதான் இருக்கேன். நீங்க எப்ப மேடம் வருவீங்க? அப்படிங்களா? நான் ஒரு 2 தெரு தள்ளி தான் சார் இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். வெயிட் பண்றீங்களா? சரி ஓகே மேடம், வாங்க மேடம், வெயிட் பண்றேன். சரி ஓகே 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 மேடம். தேங்க் யூ சார். யாரு சார்? சொல்லுங்க. நீங்க வீடு கேட்டு ஃபோன் பண்ணது நீங்க தானே? ஆமா சார். ஆமா மேடம், நான் தான். உங்க பேரு? ரஞ்சித் மேடம். அப்படிங்களா? இதான் சார் வீடு. வாங்க. வாங்க சார், எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வருது. நீங்க பாத்துட்டு இருங்க, நான் பேசிட்டேன். ஓகே மேடம். ஓகே சார். ஹலோ. சொல்லுங்க சார், பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் மேடம். வீடு பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். இந்தாங்க சார். ஓகே சார். வாடகை 10,000. 10,000. சரி மேடம். 10 மாசம் அட்வான்ஸ் 1,00,000 ரூபாய். 1,00,000. ஓகே ஓகே. ஓகேங்களா? ஓகே மேடம். தண்ணிக்கு 500 ரூபாய். 500 ரூபாங்களா? ஆமா சார். சரி ஓகே மேடம். சரிங்களா? ஓகே. அப்புறம் சும்மா வீட்ல வந்து நிறைய பேர் வரது போறதெல்லாம் இருக்க கூடாது. இல்ல, அதெல்லாம் 2 பேர் தான் மேடம் வீட்ல. சரிங்களா? அது மட்டும் இல்லாம செவுத்துல அங்கங்க ஆணி அடிக்க கூடாது. சரிங்க மேடம். சரிங்களா? வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும் எனக்கு. நான் அடிக்கடி வந்து பாப்பேன். ஓகே ஓகே. ஓகேங்களா? ஓகே மேடம். இதுதான். கரண்ட் பில்லு கரெக்டா கட்டிடுங்க. தண்ணி அதிகமா செலவு பண்ண கூடாது. சரி மேடம். சரி. இதுக்கெல்லாம் ஓகேனா சொல்லுங்க. ஓகே மேடம், எனக்கு ரொம்ப வீடு பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆனா நான் இப்பவே 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இங்க வேற எப்படி சொல்றீங்க? வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. சரி சரி மேடம். எனக்கு 2-3 மாசமா வீடு தேடி சுத்தி நிற்கிறேன் மேடம். எங்கேயுமே கிடைக்கல. பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க வீடு. சரி நாங்க மேடம் 1,00,000 தான் இருக்கு. புருஷன் பொண்டாட்டி தானே? ஆமா மேடம். ஆமா மேடம். சரி மேடம், எண்ணி பார்த்துக்கோங்க மேடம். பரவாயில்ல சார், அது என்ன இருக்கு? நம்பிக்கை தானே சார். எல்லாம் சரியா தான் இருக்கும். சரி சார், எப்ப வரீங்க? நாளைக்கு வந்து பால் காசிடுறேன் மேடம். சரி சார், நாளைக்கு தானே பால் காசுறீங்க? ஆமா மேடம். ஆமா. சரி, இந்தாங்க சார் சாவி. ஓகே மேடம். நான் அடிக்கடி வந்து பாத்துப்பேன். சரிங்களா? வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நீங்க கால் பண்ணது உங்க நம்பர் தானே? ஆமா மேடம், சேவ் பண்ணி. சரி ஓகே, அது என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே மேடம். சரி சார். வாங்க. அப்புறம் என்ன மச்சான், இன்னைக்கு ஏதாவது சிக்கிச்சா? எல்லாம் எவன் மச்சான் சீக்கிரம் எல்லாம் உஷாராயிட்டானுங்க. இப்படி எல்லா பையனும் உஷாராயிட்டா நம்ம எப்படிப்பா நாட்டுல பிழைக்கிறது? நம்ம வீடு பார்த்துனுக்குற வீடு கிடைக்க மாட்டேது, என்ன பண்றது? பார்க்கலாம் இது. சார் என்ன சார் சொன்னீங்க? வீடு பார்த்துட்டு இருங்க ரெண்டுக்கு. ஆமா, வீடு கிடைக்குமா? இருக்கு சார், 2 வீடு 1 இருக்கு. ஓகே. பாக்குறீங்களா சார்? ஓகே. டபுள் பெட்ரூமா வேணும்? ஓகே சார். ஓகே. என்ன பாய் ஃபோன் பண்றாப்ல? எதுனா ஆடு எதுனா மாட்டிக்கிச்சா நான் கேட்போம். ஹலோ, சொல்லுங்க பாய். ஹலோ. ரஞ்சித் சார். வீடு உங்ககிட்ட ரெண்டுக்கு இருக்குன்னு சொன்னீங்களே? ஆமா பாய். ஒரு பார்ட்டி ரெடியா இருக்காங்க சார். நல்ல பார்ட்டியா? ஆமா சார். முடிக்கிற மாதிரி இருக்காங்களா? கன்ஃபார்ம் தான் சார். சரி பாய், பார்ட்டி கிட்ட பேசிடுங்க. பேசிட்டு வீட்டாண்ட வந்துருங்க. நானும் இதோ வந்துடுறேன் பாய். இப்பவே ஓகே சார். சார். சரி பாய். சரி பாய், இதோ வந்துடுறேன் பாய். அவைலபிளா தான் இருக்காரு. ஓகே. போய் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே சார், போலாம் சார். சரி வாங்க சார். ஓகே சார். என்னங்க சார், வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கு. ஓகே. வாடகை எப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாடகையா? நான் பாய் வாடகை கேட்கிறாரு. ப்ளீஸ் தானே பாய் சொன்னேன். நம்ம பார்ட்டி முடிச்சு கொடுங்க பாய். சும்மா இருங்க பாய். சார், நான் லீஸுக்கு தான் சார் சொன்னேன். ஓகே. 5,00,000 ரூபாய் லீஸ் 3 வருஷத்துக்கு சார். ஏன்னா நான் கேட்கும் போது வாடகை வீடு இருக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. இல்ல சார். சார், இங்க வந்தவன லீஸ் என்ன பாய் இது கூட்டு வந்து இப்படி பண்ணா?
என்ன 5 லட்சம் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு லீஸ் முடிச்சு விடுங்க. ஐயோ முடியாது சார், இல்ல சார், நம்ம இதுதான் விஷயம். 5 லட்சம் தான் லீஸ். 3 லட்சத்துக்கு முன்னாடி முடிங்க. சரிம்மா. சரிங்களா? வீடு நம்ம எவ்வளவு அலைஞ்சிருக்கோம். சரிம்மா. ஒரு வீடும் செட் ஆகல. இந்த வீடு நல்லா இருக்கு. சரிம்மா. சரி, நான் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நீங்க வைஃபுக்கும் ரொம்ப வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி சார். எப்ப நீங்க தான் சொல்லணும். அதான் சொல்லிட்டேனே சார், 5 லட்சம் தான் லீஸு 3 வருஷத்துக்கு. நீங்க தான் இதுக்கு மேல பாத்துக்கணும். ரஞ்சித், நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், ரொம்ப தெரிஞ்சவர், ஃப்ரெண்டு வேற. சரி, 3 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சு கொடு. பாய் என்ன பேசுங்க பாய், நம்ம ஏரியா எப்படியாப்பட்ட ஏரியா? சிங்கிள் பெட்ரூம் வச்சிருக்காங்கன்னா 3 லட்சத்துக்கு விடுறான். அதான் சொல்றேன், 3 லட்சம் முடிச்சு விடுங்க ராஜேஷ். சும்மா 5 லட்சம் சொல்லிட்டு முடிச்சு விடு. பாய் நீ வேலை தெரிஞ்சதா போயிட்டா இப்படி சார். சரி சார், 3 லட்சம் முடிச்சுக்கலாம் சார். எப்படி இன்னைக்கு அட்வான்ஸ் பண்ணிடுவீங்களா? இல்ல ஈவினிங்கே செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் சார். சரி, ஈவினிங்கே பண்ணிடுவோம். சரி, சரி, ஓகே சார். நல்லா கேட்டுங்க, நம்ம பாய் சொன்னதுக்காக தான் 3 லட்சம். சரிங்களா? ஓகே சார், நன்றி சார். ஈவினிங்கே பண்ணிடுங்க சார். கண்டிப்பா சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். வாங்க பாய், உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா. ஓகே வாங்க. டைம் ஆயிடுச்சு, 6 மணி மேல ஆகுது, இன்னும் காணோம் வரேன்னா. வாங்க சார், வணக்கம். 3 லட்சம் ரூபாய் இருக்குது. ஓகே சார், நன்றி. ரொம்ப பிடிச்சிச்சு அவளுக்கும். சரி, சந்தோஷம். ஓகே. அக்ரிமெண்ட் எப்ப போட்டுக்கலாம்னு சொல்லுங்க, நல்லா இருக்கும் சார். நீங்க பால் காசுமும் நான் கொடுத்துறேன் சார். அப்படிங்களா சார்? வீட்டு சாவி கொஞ்சம் கொடுங்க சார். ஆமா சார், தாங்க சார், பாத்துக்கோங்க. இந்தம்மா வீட்டு சாவி, பத்திரம். சரியா? ஓகே, சந்தோஷமா? வாங்க சார். நன்றி சார், நன்றி சார். வாங்க சார், வாங்கம்மா. நானே இப்பதான்டா மோபம் பிடிக்கிறேன், அதுக்குள்ளே எங்கிருந்துடா வரீங்க? பார்த்து இருப்பானுங்க. இந்தா உங்க பங்கு 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்க. சரியா? என்ன துட்டு பார்த்தாலும் நீ 3/4 பங்கு எடுத்துக்கிற, மீதி இருக்க 1/4 பங்கு எங்க 2 பேருக்குமா? நீ பண்ற வேலைக்காக வேற தருவாங்க. 2 பேர் எடுத்துவாங்க. போதும், அது போதும் உனக்கு. நீ இப்படியே பண்ணிட்டு இருக்க, இது சரியில்லை சொல்லிட்ட பாத்துக்கோ. கிடையாது, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா தொழில் விருத்தி ஆகாதுப்பா. எப்படி ஆகும்? போய் பாய்க்க கூட்டுங்க, அப்பதான் ஆகும். போ பேசினுங்க போ. என்ன 1 மாசம் ஆச்சு வீடு வாடகை விட்டு. 5ஆம் தேதியே வாடகை கொடுக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு தேதி 8 ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? சரி, ஃபோனை போடுவோம். சுவிட்ச் ஆஃபா? சரி, நேராவே போய் பார்த்துட்டு வருவோம். என்னதான் ஆச்சுன்னு போய் பார்த்து கேட்டு வருவோம். மறுபடியும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் ஃபோன் சுவிட்ச் ஆஃபா? ஏங்க, யாருங்க? எங்க உங்க வீட்டுக்காரர் இல்லைங்களாங்க? இருக்காருங்களே. ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, கொஞ்சம் கூப்பிடுங்க. ஏங்க யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு தெரியல. இவர் இல்லங்க. இவர் தாங்க என் வீட்டுக்காரு. இல்ல, இவர் இல்ல, இன்னொருத்தர் இருந்தாரு. என்னங்க, இவர் தாங்க என் வீட்டுக்காரு. வீட்டுக்காரங்களா? நான் என் வீட்டை வாடகை விட்டு இருந்தேன் நானு. நீங்க யாரு? நாங்க தான் இந்த வீட்டுல குடி இருக்கிறோம். லீஸுக்கு வந்திருக்கோம். நாங்க 3 லட்சம் ரூபாய் லீஸுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. ஏங்க, நான் 10,000க்கு வாடகைக்கு வீடு விட்டுருக்கேன். ஏங்க, நாங்க லீஸுக்கு தாங்க வந்திருக்கோம். லீஸுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, அவரோட வீடு தான் இது. வேணா நான் ஃபோன் பண்ணி தரேன், நீங்க வேணா பாருங்க. ஏங்க, இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் நானு. இந்த வீட்டை 10,000 ரூபாய் வாடகைக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸுக்கு நான் தான் வாடகை விட்டுருக்கேன். அது எங்களுக்கு தெரியாது. வேணா பக்கத்துல கேட்பேன். எனக்கு வந்து 1 மாசம் ஆகுது. சரிங்களா? நாங்க 3 லட்சம் ரூபாய் லீஸுக்கு வந்திருக்கோம். யாரு உங்களுக்கு வீடு விட்டது? 15 நாள் கழிச்சு நீ தான் வந்திருக்க. சரிங்களா சார்? உங்களுக்கு யார் வீடு விட்டது? நான் வேணா நம்ம போன் என்ன பண்றேன், போன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் வருதுமா? சுவிட்ச் ஆஃப் வருதுமா? நான் வீடு விட்ட ஆளுக்கும் போன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. இந்த நம்பரை காமிங்க. இந்த பாருங்க. ஆமா, இதே நம்பர் தான். நான் இவர்கிட்ட தான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து லீஸுக்கு வந்தேன். 3 லட்சம் ரூபாய் கொடுத்து லீஸுக்கு வந்தீங்களா? ஆமாங்க சார். நான் மாசம் 10,000 வீடு வாடகை விட்டுருக்கேன்னு சொல்றேன், நீங்க லீஸுக்கு வந்திருக்கீங்க. அதெல்லாம் இல்லங்க, முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க. நீங்க 3 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வீட்டை காலி பண்ண போறேன். நீங்க முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க. அதே நான் ஏன் 3 லட்சம் கொடுக்கணும்? எங்க நான் 3 லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப எங்க 3 லட்சம் தாங்க? நீங்க யாருக்கிட்டே கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. இது என்னோட வீடு.
போய் கேட்டு பாருங்க இந்த ஏரியால. ஏங்க நான் 3 லட்சம் ரூபாய் லீஸுக்கு தாங்க வந்தோம். அது எனக்கு தெரியாதுங்க, யாரோ ஏமாத்திருக்காங்க. உங்களையும் ஒருத்தர் நல்லா ஏமாத்திட்டான், என்னையும் நல்லா ஏமாத்திட்டான், 2 பேருமே ஏமாத்திட்டோம். எது எப்படியோ எனக்கு தெரியாது. முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க. ஏங்க 3 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்திருக்கேன், வீடு காலி பண்ணா எப்படிங்க முடியும்? யோ, நான் தான் இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர்னு சொல்லி நான் 3 லட்சம் ரூபாய்க்கு பேசுறேன். ஒரு 1000 காசை கொடுத்து 2 பேரும் ஏமாத்திட்டு என்கிட்ட வரீங்க. இது என்னோட வீடு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு நான் வீட காலி பண்றேன், நான் எது காலி பண்ணா? இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப 3 லட்சம் கொடுத்தா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க 3 லட்சம் நான் கொடுத்துறேன், திருப்பி நீங்க ஹவுஸ் ஓனர் நாங்க அறிவியல் அது மாதிரி பேசுறேன். என்ன ப்ரூஃப் இருக்கு? யோ, இந்த ஏரியால போய் கேட்டு பாரியா. ஏங்க நான் கூட 3 லட்சம் ரூபாய் ப்ரூஃப் இருக்கு, ஃபோன் போன் பண்ணு. நீ அவரே போய் ஏமாத்திட்டு எல்லாம் பேசிட்டு இருக்க. நீ யார்ட்ட வாடகை ஏங்க நீ வாங்குங்க நீங்க. யோ, இது ஏன் வீடியா? வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் நான் தான். யோ, இப்ப நான் போலீஸ்க்கு போவையா? சொல்லிட்டு போலீஸ் வீட்டை காலி பண்ணுங்க, முதல்ல வெளிய போங்க.